காய்ஸ் செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எப்படி மாசாக இருக்குதா? வைகை டேமு சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்த டேமு தான் நினைக்கிறேன். இப்போ நீங்களாம் வாங்க, நல்லா ஜாலியாக பறவைங்கள்லாம் ஜாலியாக விளையாடுறியா? சரிதா, சந்தோஷமாக இருக்குது. அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா நான் கூட பறவையாக தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்னவா போகிறதுக்கு ஆசைப்பட்றீங்க? ஹாய் காய்ஸ், நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைகை டேம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் வந்து எனக்கு பின்னாடி தான். ஆனால் நம்ம பேக்லாம் வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு நமக்காக மாட்டாங்க ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டேம் வேறு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன் மூஞ்சி சூடுதுன்னா மைக் வந்து வேலை செய்யலை. ஸோ கொஞ்சம் விருப்பாக இருக்குது. ஸோ சும்மா போய் பார்க்கலாம். வண்டி ஒரு வழியாக பார்க்கிங்கில் பக்கத்துலேயே போட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து இந்த நீர்வளைத்துறைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து 10 ரூபாலாம் வாங்கலை, வேறு 5 ரூபா மட்டும் தான் டிக்கெட் வாங்குறாங்க. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அணைக்கட்டுக்கு வந்து மேலே போய் பார்க்குற வழி. நெக்ஸ்ட் அப்படியே இப்படி போனால் இங்கே டவுனில் வந்து வைகை அணை போகுது, கீழே தண்ணி போகிறது நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா அங்கே வந்து பார்க் ஒன்று இருக்கான், அதுக்காக தான் 5 ரூபா வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் கொஞ்சம் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே போயிட்டு ஏறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குக்கு போவோம். சரியா? இந்த அக்கா தான் வழி சொன்னாங்க. ஸோ தேங்க்ஸ்க்கா. காய்ஸ், வைகை டேமில் இது ஒரு முக்கியமான ஸ்பாட்டு. நான் காந்தி சிலை சொல்லலை, அங்கே நல்லா படிங்க. இங்கே வந்து ஒரு 2 மாங்காய் மரம் இருக்குது, அதை வந்து ஏலத்துக்கு கூப்பிட்டு வச்சுருக்காங்க. என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 மாங்காய் மரம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. அதுலேயே ஒரு ஃபன் இருக்குது. என்ன ஃபன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு அந்த வழியாக தான் கிராஸ் பண்ணி வந்தேன். 2 பேர் போனாங்க, அவங்கள கூப்பிட்டு இப்போ மாங்காய் பழம் வாங்கிக்கிறியாப்பா 150 ரூபா ஆச்சு 50 ரூபா சொல்லி சொன்னாங்க. நானும் அதே வழியாக தான் வந்தேன். ஆனால் அவங்க வந்து மாம்பழம் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலை. ஏன் சொல்லுங்கள், ஆனால் வாங்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாம் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. வைகை டேமை பாருங்களேன், என்னமோ பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பில்டிங் மாதிரி இருக்குது டேமு. இது வரைக்கும் நான் எந்த ஒரு டேமுக்கும் நான் வந்து போனதே கிடையாது. போகிறேன் அந்த எங்கள் ஊர் பக்கத்துலேயே கூட பூண்டி டேம்லாம் இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் போனது கிடையாது. இது பார்க்க சும்மா சூப்பராக இருக்குது. தெரிஞ்சு கரண்ட் ரெடி பண்ணுற இடம் நினைக்கிறேன், அது அப்படி தான் நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். திருப்பதிக்கு பாதி யாத்திரை போகிற மாதிரி இல்லைங்கன்னா போயினுக்கிறாங்க. இல்லை வைகை டேமுக்கு மட்டும் இல்லை, என்ன சந்தோஷம்னா 15 ரூபா கொடுத்து வந்தேன், 40 ரூபா கொடுத்ததுக்கு 40 போட்டானுங்க. 15 ரூபாய்க்கு 40 சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து தண்ணியை விட பின்னாடி இருக்கிற அந்த மலை வந்து பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒருத்தர் தான் ஈவினிங் டைமில் வந்துருக்கணும். ஒரு உச்சி வெயிலில் வந்துட்டு ஒரு 2:30 மணிக்கிட்ட வந்துட்டேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் வளர்ந்துருச்சு, கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் வளர்ந்துருக்கும் போல இருக்குது. ஒன்றும் தண்ணி குடிக்கல, நல்லா கொஞ்சம் தாகத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஓகே, வந்ததுக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வந்து 2 பிளேஸ் தான் வந்து முடிய சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னும் 2 பிளேஸ் வந்து முடிக்க போகிறோம். போகிற வழியில் ஒரு அணைக்கட்டு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சூரிய நீர் வீழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கேருந்து 48 கிலோமீட்ரு, ஆனால் ஒர்த்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அங்கே தண்ணி போகிறத வந்து பார்க்க போகிறோம். சரியா? அதை போய் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கடந்து அப்படி ஓடுறோம். சரியா? இங்கிட்டு வந்துடவே கூடாது. நல்லாப்பா வைகை டேமு நல்லா தானே கட்டி வச்சுருக்கானுங்க. பிரிட்டிஷ்காரன் கட்டினானா யார் கட்டினாங்கன்னு தெரில, நல்லா தான் இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது. ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கய்யா. ஃபேமிலியோட வருமானம் இப்போ தான் புரியுது. ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு வரணும், நான் ரொம்ப காசு எடுத்து வச்சு கூப்பிட்டு வரணும். ஃப்ரீடமாக ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாம் கூட்டமாக போகிறாங்க, ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. நம்ம ஜாலியாக பேசிட்டு போகிறப்போ நம்ம தனியாக இருந்து எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண முடியுது, வீடியோ எடுத்து பேச முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கூட வந்துருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, ஒருத்தன் கூட வராமல் விட்டானுங்க கடைசியில். சரி விடுங்க, தனிமை கூட நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு இடம் குழந்தைங்களாம் விளையாட்டு கிடக்குறாங்க. ஸோ அங்கே போயிட்டு சும்மா ஒரு விசிட்டை போட்டு சும்மா பார்த்துட்டு இன்றைக்கி மட்டும் தான் விளாக் எடுப்பேன்னு நினைக்கிறேன். நாலேருந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் வீடியோ எடுத்து போனால் செட் ஆகலை. ஸோ அங்கே ஒரு இடத்த போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முடிச்சு விட்றலாம். சரியா? 2வது இடத்தையும் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீரபாண்டி ரிவர் தான் போக போகிறோம். நீங்கள் வந்து சப்போஸ் தேனி வர மாதிரி இருந்தால் கம்பல்சரி வந்து வைகை டேம் சைடு போங்க. ஏன்னா இன்னொரு ரூட் ஒன்று போகுது, வைகை டேம் சைடு வாங்க. ஏன் சொல்லிட்டு சொல்கிறேன்னா 5 ரூபா என்ட்ரி ஃபீஸில் வந்து ஒர்த்தான ஒரு பிளேஸ்னால் அது வந்து இது மட்டும்தான். ஃப்ரீயாக கூட நிறைய பிளேஸ் இருக்குது, ஆனால் 5 ரூபா ஒர்த்துக்கு வந்து இதுதான் வந்து 5 ரூபா டாக்டர் மாதிரி. ஸோ சூப்பராக இருக்குது, எல்லாம் வாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறேன், ஏன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளாக் நாடுக்கு நல்லதையும் பண்ணோம். ஸோ சீக்கிரமாக போகிறேன். ஓகேவா காய்ஸ்? நம்ம வந்து 1 2 3வது ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீரபாண்டி ரிவர்.
ரிவர் வந்து தண்ணி போகுது. சரி தண்ணி வேணாம் ஃபஸ்ட்டு, ஓகேவா? நம்ம வீரபாண்டி ரிவர் கிட்ட வந்துட்டோம். இங்கே என்ன ஹைலைட்னா தண்ணி போகுது, ஆனால் குளிக்கிறது கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. ஆனால் இடம் வந்து தரமான இடம், செம்ம சீனரி. ஃப்ரண்ட் கேமரா வேணால் பேக் கேமரா நான் காமிக்கிறேன். இடம் எப்படி இருக்கு, இதை விடுங்க, அப்படியே கொஞ்சம் ரைட்டில் பாருங்கள். பாட்டு ஒன்று போடலாம், சொர்க்கம் இது தானேம்மா சொல்லிட்டு. ஸோ சொர்க்கம் நல்லா இருக்குது, சரிங்களா? எல்லாம் குளிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு தான் என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், ரிவர்ன்றதுனால என்னன்னு தெரில. நம்ம பைக் ஆக்சுவலி இது இருக்குது, எப்படி இருக்குது, மாசாக இருக்கா? இப்போதைக்கு நம்மளால் இந்த இடத்துல வந்து நம்மளால் குளிக்க முடியாது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுருளி நீர்வீழ்ச்சிக்கு நெக்ஸ்ட்டு போக போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டைம் வந்து 3:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு நம்ம வந்து போக போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு